நீங்கள் ருத்ராட்சம் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ருத்ராட்சனதுமே நம்மளோட நினைவுக்கு வர்றது சிவபெருமானும் சிவனடியார்களும் தான். திருநீரு, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம் இந்த மூணுமே சிவனடியார்களோட சிவ சின்னங்கள். அதனுடைய அருமை பெருமைகளுக்கு அளவே இல்லை. ஒருத்தர் 7 ஜென்மங்கள் தொடர்ந்து புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ருத்ராட்சத்தை கழுத்தில் போடுற பாக்கியமே கிடைக்கும். இல்லாட்டினா இந்த ஜென்மத்தில் மகா புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சுருந்தா மட்டும்தான் ருத்ராட்சம் போடுறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். ருத்ராட்சத்தோட மகிமையை இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. பல யுகங்களாக ஆன்மீக அன்பர்களுக்கு பல்வேறு வகையில் ருத்ராட்சம் பலன்களை கொடுத்துட்டு இருந்தாலும் அது தோன்றிய வரலாறு ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் நாரத முனிவருக்கு ஒரு பழம் கிடச்சிது. அந்த பழத்தை அவர் மகாவிஷ்ணுவிட்ட காட்டி, இது என்ன பழம், இந்த பழத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு, நாரதா, பூர்வ காலத்தில் திரிபுராசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் சர்வ வல்லமை படைச்சவனாகவும் பிரம்மதேவர்கிட்ட வரம் பெற்றவனாகவும் இருந்தான். அந்த கர்வத்தில் எல்லா தேவர்களையும் அவன் துன்புறுத்திட்டு வந்தான். அப்போ தேவர்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து அந்த அரக்கனை அழிக்குமாறு வேண்டினாங்க. நான் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டேன். அப்போ சிவபெருமான் தேவர்கள் எல்லாரோட சக்தியையும் ஒரே சக்தியா மாற்றி ஒரு வல்லமை படைத்த ஆயுதம் ஒன்றை உருவாக்கினாரு. அந்த ஆயுதத்தோட பேரு அகோரம். தேவர்களை காக்க, திரிபுராசுரனை அழிக்க கண்களை மூடாம பல ஆயிரம் வருஷமா அகோர அஸ்திர நிர்மாணத்திற்காக சிவபெருமான் சிந்தனையில் தவத்தில் ஆண்டார். அப்போ 3 கண்களையும் அவர் மூடும்போது பல ஆண்டுகள் மூடாமல் இருந்து மூடுவதால் 3 கண்கள்ல இருந்தும் கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்து ருத்ராட்சமாக உண்டானது. அந்த ருத்ராட்ச மரத்தில் இருந்து விழுந்த பழம்தான் இது என்று மகாவிஷ்ணு நாரதரிடம் சொன்னார். பக்தியுடன் அதை அணிபவரை எப்பொழுதும் கண்போல காப்பாற்றுவார் எம்பெருமான். அதனால எல்லாரும் ஒரு 5 முகம் ருத்ராட்சம் கழுத்தில் எப்போதும் கண்டிப்பாக அணிந்திருப்பது ரொம்ப நல்லது. ருத்ராட்சத்தை யாருனாலும் அணியலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம். எல்லா நேரத்துலையும் நம்ம கழுத்திலே போட்டுக்கலாம். தண்ணி குடிக்கும் போதும், சாப்பிடும் போதும், தூங்கும் போதும், இப்படி எல்லா நேரத்துலையுமே ருத்ராட்சத்தை நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சிவபுராணம் சொல்கிறது. படிக்கிற பசங்க ருத்ராட்சம் போடுறதுனால அவங்களோட கல்வித்திறன் அதிகரிக்கும். ருத்ராட்சத்தை பெண்கள் போட்டுக்கிட்டாங்கன்னா தீர்க்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வாங்க. இதனால் அவங்களுடைய கணவருக்கும் தொழிலில் மேன்மையும் வெற்றியும், குடும்பத்தில் லட்சுமி கடாட்சமும் எப்போதும் நிறைஞ்சிருக்கும். எல்லா காலத்திலும், எல்லா வயதினரும், எல்லா நேரங்கள்லையும் ருத்ராட்சத்தை அணிந்துக்கிட்டே இருக்கலாம். இதனால் பாவமோ தோஷமோ கிடையாது. ருத்ராட்சம் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். ருத்ராட்சம் போட்டுக்கிட்டோம்னா மனசும் உடம்பும் தூய்மை அடையும். நல்வழி, நற்கதி, முக்திக்கு உங்களை வழி நடத்தும். எப்படி மருந்துக்கு பத்தியம் அவசியமோ அதே மாதிரி ருத்ராட்சம் அணிபவர்களும் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், புலால் உண்ணுதல் இதெல்லாம் படிப்படியாக விட முயற்சிக்கணும். முக்கியமாக மாடு, பன்றி மாமிசம் எப்போதும் சாப்பிடவே கூடாது. ருத்ராட்சம் போட்ட பிறகு இந்த பழக்கங்களை கூடிய சீக்கிரம் முழுசாக விட்டுறணும். சுத்த சைவ உணவிற்கு மாறணும். அதுவே உத்தமமானது. ருத்ராட்சத்தில் முகமா அப்படின்னா என்ன, யார் யார் எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சத்தை போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ருத்ராட்சத்தின் குறுக்கே அழுத்தமாக கோடுகளை நம்ம பார்க்கலாம். இதைத்தான் முகம்னு சொல்லுவாங்க. 5 கோடுகள் இருந்துச்சுன்னா 5 முகம் ருத்ராட்சம்னு பேர். 6 கோடுகள் இருந்துச்சுன்னா 6 முகம். இப்படியே நம்ம கணக்கிட வேண்டியது தான். எத்தனை முகங்கிறத கண்டுபிடிக்க எந்தவித முன் அனுபவமும் தேவையே இல்லை. சாதாரணமாக நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். பொதுவாக எல்லாருமே ஒரு 5 முக ருத்ராட்சம் அணிகிறது சிறப்பு. அதுவே போதுமானது. பகவான் சிவபெருமானோட திருமுகம் 5, நமச்சிவாய 5 எழுத்து, பஞ்ச பூதங்களும் 5, நமது கை கால் விரல்கள் 5, புலன்கள் 5, இப்படி 5ஐ நாம் வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். 5ற்கும் இந்த உலகிற்கும் அதிகமான சம்பந்தம் உண்டு. 5 முக ருத்ராட்சம் அணிவதே மிகச் சிறப்பு. இதை ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் என எல்லாருமே போட்டுக்கலாம். 5 முக ருத்ராட்சத்திலேயே மற்ற எல்லா முக ருத்ராட்சங்களினால் கிடைக்கின்ற பலன்களும் அடங்கிடும்.
ருத்ராட்சம் கண்டிப்பாக போட்டுக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக போட்டுக்கணும். பிறந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் இருபாலரும் கண்டிப்பாக கழுத்தில் ருத்ராட்சம் போடணும். இறைவனுக்கு ஒருவர் மீது கருணை இருந்தால் மட்டும்தான் ருத்ராட்சம் கழுத்தில் அணிகிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையது. சிவபெருமான் கண்களை விழித்து 1000 வருடங்கள் கடும் தவம் இருந்ததுனால அவர் கண்களிலிருந்து தோன்றியதே ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவங்க சிவ குடும்பத்தில் ஒருத்தர் ஆவாங்க. சிவபெருமான் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் கொடுப்பாரா? நம்மை நல்வழிப்படுத்துறதுக்காக வலியுறுத்துவாரே தவிர நம் வாழ்வை கெடுக்க மாட்டார். அதனால யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாம கண்டிப்பா ருத்ராட்சம் அணியணும். ருத்ராட்சத்தை அணிந்த பின்னாடி அதை எந்த சூழ்நிலையிலும் கலட்டவே கூடாது. நீங்க இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே வாழ்ந்தாலே போதும். இதுல எந்த மாற்றமும் தேவையில்லை. நெச்சியில திருநீர் அணிந்து ஓம் நமச்சிவாய என தினந்தோறும் 108 முறை சொல்லி வந்தாலே போதும். நாம குளிக்கும் போது ருத்ராட்சம் போட்டுட்டு குளிச்சோம்னா கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கின்றன புராணங்கள். கங்கையில் மூழ்கினால் பாவம் போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாவங்கள்னால தான் நமக்கு கஷ்டமே வருது. ருத்ராட்சம் அணிகிறதுனால கொடிய பாவங்கள் தீரும். இதனால நம்ம வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் படிப்படியாக குறைஞ்சிரும். மேலும் ருத்ராட்சம் அணிபவருக்கு லக்ஷ்மி கடாட்சமும் செய்யும் தொழில மேன்மையும் வெற்றியும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஆனந்தமும் கிடைக்கும் என்று புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ருத்ராட்சம் அணிவதால இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய் போன்றவற்றோட தீவிரம் குறைவதாக வெளிநாட்டவர்களின் ஆய்வுகள் கூறுகின்றன. தூங்கும் போது கூட ருத்ராட்சத்தை கலர்ச்சி வைக்க கூடாது. திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இவங்க பிரார்த்தனை செஞ்சு கண்டிப்பா ருத்ராட்சம் அணிந்து தினந்தோறும் ஓம் நமச்சிவாய என 108 முறை எழுதியும் காலை தூங்கி எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை மனதினுள் 1008 முறை ஓம் நமச்சிவாய சொல்லியும் வந்தால் மேற்கூறிய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக 1008 நாட்களுக்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ருத்ராட்சம் அணிந்திருக்கும் வேளையில் ஒருவருடைய உயிர் பிரிந்தால் அவர்கள் சிவபெருமானின் திருவடியையே அடைவார்கள். நற்கதி முக்தி ஏற்படும். பேய், பிசாசு, பில்லி, சூனியம், மந்திரம், தந்திரம், எந்திரம் இவை அனைத்தும் ருத்ராட்சம் கழுத்தில் அணிந்திருப்பவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. மாறாக அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும். அதனால ஒவ்வொருவரும் பயம் கொள்ளாமல் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணியலாம். சிவபெருமானுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு ருத்ராட்சம் கழுத்துல அணிகிற பாக்கியமே கிடைக்கும். ஒவ்வொருவரும் 5 முக ருத்ராட்சம் எப்பொழுதும் கழுத்துல அணிந்து கொள்ளணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ருத்ராட்சத்தோட பெருமையும் மகிமையும் சொல்ற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.